நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உதகை மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பழைய தபால் நிலையம் பகுதியில் தொடர்ந்து சாலையை கடப்பவர்கள் மீது வாகனங்கள் மோதி விபத்துகள் ஏற்படுவது தொடர்கதையாகியுள்ள நிலையில் விபத்து ஏற்படும் பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. அதிவேகமாக இயக்கப்படும் வாகனங்கள் மீது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சாலையில் வேகத்தடை அமைக்க வேண்டும் என கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் உதகை மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் உட்பட ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இவ்வாறு இச்சாலைகளில் வாகனங்களை வாகன ஓட்டுநர்கள் அதிவேகமாக இயக்குவது குறித்து புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. அவ்வப்போது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் வாகன விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பு மற்றும் படுகாயமடைவது தொடர்கதையாகவே உள்ளது. இந்த தேசிய நெடுஞ்சாலையில் குறிப்பாக ஃபிங்கர் போஸ்ட், HBF, தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக காணப்படும். இந்நிலையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி உதகை மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பழைய தபால் நிலையம் பகுதியில் பெண்மணி ஒருவர் சாலையை கடக்கும்போது அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த பெண்மணி உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். இந்நிலையில் இதே பகுதியில் நேற்று இரவு மாற்றுத்திறனாளி ஒருவர் சாலையை கடக்க முற்பட்ட போது அதிவேகமாக வந்த கார் மோதியதில் மாற்றுத்திறனாளி தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். இவரை உடனடியாக அக்கம் பக்கத்தினர் மீட்டு உதகை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இன்று மேல் சிகிச்சைக்காக கோவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இந்த 2 விபத்துகளின் பதைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உதகை மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் அதிக அளவில் வாகனங்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் அதிவேகமாக இயக்கப்படும் வாகனங்களால் சாலையை கடக்கும் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. எனவே உடனடியாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இச்சாலையில் வேக தடைகளை அமைக்க வேண்டும் எனவும் அதிவேகமாக இயக்கப்படும் வாகனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இரவு நேரங்களில் மது அருந்திவிட்டு வாகனங்கள் இயக்கப்பட்டு வருவதால் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.